இப்போ வேலையை விட்டு நிறைய பேர் யூஎஸில் இருப்பாங்க. நீங்கள் நிறைய எங்கிட்ட ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது நான் பார்க்குறேன், யூஎஸில் இருப்பாங்க. பட் தே டாக் அபவுட் தியர் மதர் அண்ட் ஃபாதர். அவங்க கேட்குறது அம்மா அப்பா அங்கே இருக்காங்க, நான் எப்போ அங்கே வருவேன். ஸோ நான் ஒரு 20 வருஷத்தில் அங்கே, நான் ஒரு 10 வருஷத்தில் அங்கே வரலான் இருக்கேன். எப்போ வந்து கேட்குறாங்க பாருங்கள். இப்போ 2025 கேட்குறாங்க, 2035 நான் பேசாமல் ஊருக்கு வந்துடலான் இருக்கேன். ஸோ அவங்களுக்கு இப்போ இன்னொரு 10 வருஷம் என்ன நடக்குங்கிறத விட அம்மா அப்பா அவங்க ஊரில் இருக்காங்களேங்கிற ஒரு எண்ணங்கள் அவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இங்கே இருக்கும்போது இன்னொரு இடத்தை பற்றி சிந்தனைகள் அவர்களுக்குள்ளே எப்போவுமே மனசில் ஓடிட்டு இருக்கக்கூடியதை நம்மளால் பார்க்கக்கூடிய ஒரு வேலையில் வந்து கண்ணாயிரும். தன்னுடைய விஷயத்தில் யாரையுமே நுழைய விட மாட்டாங்க. நீங்கள் ரிஷபராசிக்காரங்க நிறைய கனெக்ட் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம், இன்னொருத்தரை கனெக்ட் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம், கனெக்டே பண்ணி விட மாட்டாங்க. ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க, தனியாக போயிட்டு வந்துடுவாங்க அவங்க. அதே மாதிரி வாக்கிங் போகிறாங்கல்ல, நீங்கள் வாக்கிங் போகிறவங்க குரூப் ஆஃப் வாக்கிங் ஒரு நாள் உங்கள் கூட வரவங்க வரலன்னா சரி நானும் வரலன்னு பாதியில் வந்துடுவீங்களே. ரிஷபராசிக்காரங்க அப்படி இல்லை, எண்டு வரைக்கும் முடிச்சுட்டு வருவாங்க அவங்க. நீ வந்தாலும் வா, வராட்டியும் போட்டு அவங்க பாட்டு போயிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த கேரக்டர் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறையா இருக்கிற ஒரு குணாதிசயங்கள் இருக்கும். அதே மாதிரி பார்ட்னர், இவங்களுக்கு எப்போவுமே பார்ட்னர் வந்து கொஞ்சம் கோபமாகவே வருவாங்க. கொஞ்சம் இவங்களுக்கு கூட பார்ட்னர், லைஃப் பார்ட்னராக வருவாங்க, கோபமாகவே வருவாங்க. பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கிறவங்க வேலையை வச்சுப்பாங்க, அவங்க எல்லா வேலையும் அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை இந்த ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மைகளில் அவங்க இருப்பாங்க.